அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு அல்ஃபாத்திகா ஓதி ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ஃபாத்திகா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு இந்த தளத்துல பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் பங்கு பெறதுக்கான அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளின் காரியங்கள் அனைத்தையும் நம்மளுக்கு நல்லபடியாக்கி கொடுத்ததுக்கு, நல்ல உடல் நலத்தோட நம்மளுடைய கடமைகள் அனைத்தையும் சிறப்பாக செய்ய வச்சதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அல்லாஹ் தர ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயங்களை ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து நன்றி செலுத்தக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மளை எப்பவுமே அருள் பாலிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். 3 பேர் பேசிட்டு வர்றாங்க. இந்த தளத்தை நம்ம அந்த மாதிரி மாத்தியாச்சு. உங்கள யாருக்காவது இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பேர் கொடுத்தீங்கன்னா உங்களையும் அந்த தளத்துல இணைத்திடலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு பேச போற 3 பேர் ஜரீன், சர்மிளா, உமுலமா. ஃபர்ஸ்ட் யார் பேசுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது நன்னறியை பற்றியும் நன்றியை பற்றியும் தான் பார்க்கலான்னு எடுத்திருக்கேன். நாம் எப்பயும் இதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம். ஆனால் அதிகமாக பேசக்கூடிய ஒன்றா எப்பயும் நம்ம வாழ்க்கையில் இது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி அதிகமாக நம்ம பேசும்போது தான் அந்த நினைவோடையும் விழிப்புணர்வோடையும் எப்பயும் நம்மளால் இன்ஷா அல்லாஹ் இருக்க முடியும். நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துறதுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உணர்ந்ததை வச்சு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இப்போ நம்ம துவா கேட்குறோம். நம்ம கேட்குற அந்த துவா நம்மளோட தேவைக்காகவும் சோதனையிலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காகவும் அப்புறம் பாவ மன்னிப்புக்காகவும் நம்ம கேட்குறோம். அல்லாஹ் நம்மளோட பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவரா இருக்காரு. 2:186 என்ன சொல்றாங்கன்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் எப்பொழுதும் அருகிலேயே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் போது நான் அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கின்றேன். வழிகாட்டல் பெறும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்க வேண்டும், மேலும் என் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவுக்கும் கண்டிப்பா பதிலளிக்கிறாங்க. இப்போ நம்ம தேவைக்காக துவா கேட்கும்போது அந்த தேவை நம்மளுக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த தேவையை கண்டிப்பா நிறைவேற்றுறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்காக ஒரு சொல்யூஷனோ இல்லைன்னா ஐடியாவோ கொடுத்து அதை நம்மளுக்கு கிடைக்கும் மாதிரி செய்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த தேவை நம்ம கொடுக்கறதுக்கு இப்போது அது கரெக்டாக இருக்காது, அது நல்லதாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்காமையும் இருக்கலாம். 17:11 என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நன்மைக்காக பிரார்த்திப்பதாக எண்ணிக்கொண்டு தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றுக்காக மனிதன் அடிக்கடி பிரார்த்திக்கின்றான். மனிதன் பொறுமையற்றவனாக இருக்கின்றான். இப்போ நம்ம கேட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கல, அப்படி இல்லைன்னா நம்ம பிரார்த்தனை பண்ண ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம அதுக்காக வருத்தப்படுறோம், அதுக்காக ஏங்குறோம். ஆனால் அல்லாஹ் அது நம்மளுக்கு நல்லதா இருக்காது அப்படிங்கிறதுனால அதை தர்றதில்ல. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவராக இருக்காங்க. நாம தான் அதை எப்பயும் உணராம இருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதை நம்மளால இன்ஷா அல்லாஹ் உணர முடியும். நம்ம கேட்ட அந்த ஒரு பிரார்த்தனை மட்டும் நடந்துருந்துச்சுன்னா இந்த ஒரு நல்ல நிலைமை நம்ம அடைஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நடந்திருக்கும். நாமளும் அதை ஃபீல் பண்ணியிருப்போம். நமக்கு கிடைக்காத அந்த ஒரு விஷயத்துக்கான காரணத்தையும்
அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அருக்கொடைகளையும் உணராதவர்களாக தான் நம்ம இருக்கோம். ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் செய்கிறாங்க. அடுத்து நம்ம சோதனைக்காக பிரார்த்திக்கிறோம். நம்ம சோதனைக்காக பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் அந்த சோதனையிலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறாங்க. நம்ம மனசை திடப்படுத்தி உறுதியோட இருக்க வச்சு நம்மளை அமைதிப்படுத்துறாங்க. 6:42 என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இறைஞ்சி பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை சோதனையில ஆழ்த்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம இறைஞ்சி பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் அதுக்கான பதில் நம்மளுக்கு தர்றாங்க. அடுத்து பாவ மன்னிப்புக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோம். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது இம்மையிலும் சரி மறுமையிலையும் சரி அதுக்கான பதில் அல்லாஹ் குர்ஆன் வாயிலா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 4:106 என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாவ மன்னிப்பிற்காக கடவுளை இறைஞ்சி பிரார்த்திக்க வேண்டும். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அதே அத்தியாயத்துல 110 எவர் ஒருவர் பாவம் செய்து விட்டோ அல்லது தன் ஆன்மாவிற்கு தீங்கிழைத்து விட்டோ பின்னர் பாவ மன்னிப்பிற்காக கடவுளை இறைஞ்சி பிரார்த்திப்பாரேயானால் மன்னிக்கக்கூடியவராகவும் மிக்க கருணையாளராகவும் கடவுளை காண்பார். அப்போ பாவ மன்னிப்புக்காக நம்ம இறைஞ்சி பிரார்த்திக்கும் போது நம்மளுக்கு இந்த குர்ஆன் மூலமா அதுக்கான பதிலை சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளால அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியான முறையில கடைபிடிக்க முடியல அப்படிங்கும்போது அல்லாஹ்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு அதுக்காக நம்ம பிரார்த்திக்கும் போதும் அல்லாஹ் அதுக்கான பதிலை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னோட விஷயத்துல இருந்து சொல்றேன். ஆரம்பத்துல நான் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது இந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு அதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளையா வச்சிருக்காங்க. ஆனா அதை சரியான முறையில என்னால ஃபாலோ பண்ண முடியலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தமா இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்றதுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். சாப்பிடும்போது எப்படியும் ஓரளவு எனக்கு ஞாபகம் வந்துடுது. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காந்து தட்டில் போட்டு அந்த சாப்பிட்ற அந்த டைம் கேப்புள்ள எனக்கு அது ஞாபகம் வந்துடுது. ஆனால் தண்ணி குடிக்கும் போதும் சரி, ஜூஸ் குடிக்கும் போதும் சரி, அது எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரதில்லை. அப்போது எனக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. நான் அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைச்சு நான் அதுக்காக துவா கேட்குறேன். நான் இந்த மாதிரி செய்கிறதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க யா அல்லாஹ், எனக்கு அதை ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நான் துவா கேட்குறேன். அப்போ எனக்கு சில நேரங்களில் ஞாபகம் வருது, சில நேரங்களில் அது மறக்கவும் செய்யுது. இப்போ எனக்கு பொதுவாக அடிக்கடி இந்த புரை ஏறும்ல அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. அது தண்ணி குடிக்கும் போது எனக்கு அதிகமாக அது செய்யும். ஒரு தடவை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு. அதை கவனிச்சுட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ பிஸ்மில்லா சொல்லாமல் தண்ணி குடிச்சியா, அதனால தான் உனக்கு இப்படி புரை ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு அந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அல்லாஹ் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்துல இருந்தும் பெரிய விஷயத்துல இருந்தும் நம்மளை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டே வராங்க. சரியான இதை நோக்கி எல்லாம் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அப்போ நம்மளுடைய துவாக்களும் அது அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றாங்க. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு துவாக்கும் பதிலளிக்கிறாங்க. நம்மளை சரி பண்ணுறதுக்கும் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நம்மளை சரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட கடவுளுக்கு நம்ம நன்றியை வார்த்தைகளால் சொல்லி ஈஸியாக அதை முழுமைப்படுத்த முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் கொடுத்துருக்க கட்டளைகளை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் நன்னறியோடு வாழ்ந்து நம்ம அல்லாஹ் உணர்றது மூலமாக தான் அல்லாவுக்கு உண்மையான நன்றியை நம்ம செலுத்த முடியும். இப்போ சோதனையிலேருந்து அல்லாஹ் நம்மளை மீட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சோதனைக்கு காரணமாக என்ன இருந்துச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அதை எப்படி சரி பண்ணி நம்மளை சீர்படுத்தி சரியான முறையில் வாழலாம் அப்படிங்கிறது மூலமாகவும் அல்லாவுக்கு நம்ம நன்றி சொல்ல முடியும். 64:17 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடவுளுக்கு நன்னறியின் கடன் அளித்தால் அவர் உங்களுக்கு உரிய வெகுமதியை பன்மடங்காக பெருக்குவார், மேலும் உங்களை மன்னிப்பார். கடவுள் நன்றி பாராட்டுபவர், கனிவானவர்.
அல்லாஹ் வந்து நம்ம நன்னறி என்னும் கடனை கடவுளுக்கு அளிக்கிறது மூலமா நம்மளுடைய வெகுமதியை பன்மடங்கா பெருக்கி தரதா சொல்றாங்க. அப்போ நம்ம நன்னறியோட வாழ்ந்து அல்லாஹ்வை முழுமையா உணர்ந்து நம்ம அந்த நன்றியை செலுத்தணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம நன்றியோடையும் வாழ்ந்து அதே நன்றியோடையும் நம்ம மன்னிக்க செய்யணும்னு சொல்லி அல்லாட்ட துவா கேட்டுட்டு இதோட முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ரொம்ப தெளிவா, நிதானமா, ரொம்ப அழகா சொன்னீங்கப்பா. மாஷா அல்லாஹ். அது நன்னறி அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம். அது நம்ம கேட்ட மாதிரி நடந்தாலும் சரி, இல்லை தாமதமானாலும் சரி, இல்லை கிடைக்காம இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கு தான். அல்லாஹ் வந்து டிலே பண்ணி கொடுக்கறதும் ஒரு தக்க காரணத்தோட தான் அப்படின்னு எல்லா நிலைகளிலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போறது அப்படிங்கிறதா வந்து கடவுளை நம்புறது. அதுதான் நன்னெறியில முக்கியமான ஒண்ணா அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி சோதனை காலகட்டங்கள்லையும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு யோசிக்காம கொடுத்துருக்கிறது நம்ம கடவுள் பக்கம் நம்மளை திருப்புறதுக்காகவும், நம்ம கடவுளை இறைஞ்சி பிரார்த்திக்கணும், பாவ மன்னிப்பு கேட்டு மீளணுங்கிறதுக்காகவும் தான் கடவுள் கொடுத்துருக்காருங்கிற அந்த விழிப்போட நம்ம இருக்கிறது தான் நன்னெறி அப்படிங்கிற ஒன்று. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நான் என் லைஃப்லயும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பிஸ்மில்லா சொல்லாம இருக்கிறது, டீ குடிச்சா சொல்ல மறந்துடும், டக்குன்னு ஃப்ரூட்ஸ் எடுத்து வாயில வச்சிருவேன், அப்புறம் திங்க் பண்ணுவேன், அப்புறம் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்பேன், ஞாபகப்படுத்தி சொல்லி கேட்பேன். நீங்க சொல்லும் போது நான் வந்து அதை யோசிக்கிறேன், அது எப்படி அல்லாஹ் வந்து எனக்கு எப்படி சொன்னா எனக்கு வந்து அது மைண்ட்ல போய் உட்காரும், உங்களுக்கு எப்படி சொன்னா எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தா உங்களுக்கு போய் அது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போய் பார்த்து அவர் சொல்றாருல நான் அருகிலேயே இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவர் நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காரு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நன்னறியை பத்தியும் நன்றியை பத்தியும் நீங்க சொன்னது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நினைவூட்டல்பா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து யார் சொல்றீங்க? வலைக்கம் சலாம், சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அளவற்ற எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சூரா 10 வசனம் 57 அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல பற்றி, மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் இதயங்களை தொந்தரவு செய்ய ஒன்றுக்கும் நிவாரணமும் வழிகாட்டலும் மேலும் கருணையும் வந்துள்ளதுன்னு சொல்றாங்க. சூரா 20 வசனம் 8 அல்லாஹ் அவருடன் வேறு தெய்வம் இல்லை, மிகவும் அழகிய பெயர்கள். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பெயர்கள் நிறைய வந்திருக்கு. அதுல அல்லாஹ்வுடைய அந்த தன்மை, அல்லாஹ்வுடைய குணங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் சூரா 1 வசனம் 3. திறவுகள் அல் பாத்தியால 1-3 வசனம் சொல்றேன். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். புகழ்ச்சி அல்லாஹ்வுடையது. பிரபஞ்ச மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். தீர்ப்பு நாளின் இது அல்லாஹ்வுடைய தன்மைகளை குறிக்கிறது. அல்லாஹ் வந்து மிக்க அன்பாளராகவும் பிரபஞ்ச உலகத்தின் இறைவனாகவும் மிக்க அருளாளர் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து அளவில்லா கருணையாளர், இணையில்லா கிருபையாளர், இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து சூரா 2 105 116. கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரியவை. எங்கெல்லாம் நீங்கள் செல்கின்றீர்களோ அங்கே அல்லாஹ்வின் இருப்பு உள்ளது. அல்லாஹ் எங்கும் இருப்பவர், எல்லாம் அறிந்தவர். அவர்கள் கூறினர், அல்லாஹ் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளார், அவர் துதிப்புக்குரியவராக இருக்கின்றார்.
ஒருபோதும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமி அவருக்குரியவை, அனைத்தும் அவருக்கு கீழ்ப்படிந்தவையாகவே உள்ளன. அதாவது கிழக்கும் மேற்கும் வந்து அல்லாஹ்வுக்குரியதுதான். நம்ம எங்க போனாலும் அல்லாஹ் எங்க செல்கின்றோ அங்கே அல்லாஹ் இருப்புள்ளதுன்னு சொல்ல, எல்லாம் அறிந்தவன் சொல்லாங்க. வானம் மற்றும் பூமியில் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கே உரியது, அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தையாக உள்ளன. இதுல இருந்து அல்லாஹ் வந்து கிழக்கு மேற்கு திசைகளின் வானம் பூமியின் படைப்பாளராகவும் இருக்கின்றார். இந்த வசனம் மூலம் நம்ம அறிகிறோம். அடுத்தது சூரா 2:139. கூறுவீராக, அவரே உங்களுடைய இறைவனாகவும் அவரே சொன்னார். கூறுவீராக, அவரே எங்களுடைய இறைவனாகவும் உங்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றி எங்களிடம் நீங்கள் தர்க்கிக்கின்றீர்களா? எங்களுடைய செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கின்றோம், மேலும் உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கின்றீர்கள். நாங்கள் அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருக்கின்றோம். அதாவது நம்மளுடைய இறைவன் அல்லாஹ் தான் எல்லாருடைய இறைவனும். நம்பிக்கையாளர் நம்பிக்கை எல்லாத்துக்குமே அல்லாஹ் ஒருவர் தான் இறைவன். அவங்க செயலுக்குரியத அவங்க பொறுப்பாக இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம புரிகிறது என்னன்னா, எல்லாதான் எல்லாருக்கும் அதிபதியா இருக்காங்கிறத இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது சூரா 2:163 வசனம். தெய்வமில்லை மிக்க அருளாளர் அல்லாஹ் ஒரேதான், ஒரே தெய்வமா இருக்காரு. அவரை தவிர வேறு யார் வந்து மிக்க அருளாளராகவும் மிக்க இதுல இருந்து நம்ம என்ன புரியுதுன்னா, அளவிலா கருணையாளனும் இணையில்லாளராக இருக்கின்றார். இந்த வசனத்தின் மூலம் அறியணும். அடுத்தது சூரா 2:255 வசனம். அல்லாஹ் அவருடன் வேறு எந்த தெய்வமும் இல்லை, ஜீவித்திருப்பவர், நிரந்தரமானவர், ஒரு கணமோ அறியாமையோ அல்லது தூக்கமோ அவரை ஒருபோதும் ஆட்கொள்ளாது. வானங்களில் உள்ள ஒவ்வொன்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அவருக்குரியவை, அவருக்கே உரியவை. அவருடைய நாட்டத்திற்கு ஒப்பவே தவிர அவரிடம் பரிந்துரைக்க எவரால் இயலும். அவர்களின் கடந்த காலத்தையும் அவர்களின் எதிர்காலத்தையும் அவர் அறிந்திருக்கின்றார். அவருடைய நாட்டத்தின்படியே தவிர எவர் ஒருவரும் எந்த அறிவையும் அடைவதில்லை. அவருடைய சாம்ராஜ்யம் வானங்களையும் பூமியும், மேலும் அவற்றை ஆள்வது அவருக்கு ஒருபோதும் சுமையானதல்ல. அவர் மிகவும் உயர்ந்தவர், மகத்தானவர். இது அல்லாஹ் திருநாமங்கள் அவருடைய தன்மையை சொல்லுது. இதுல இருந்து நம்ம புரிகிறது என்னன்னா, அந்த முழு பேரண்ட பூமி வானம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு அவர் நிரந்தரமானதாக இருக்கின்றார். அது உலகத்தை அவர் வந்து நன்கு அதிபதியாக இருக்கிறார். சூரா சொல்றாங்களா, அல்லாஹ் பூமியில ஒவ்வொன்றும் அழிந்து ஒவ்வொரு விடுவார்கள், உங்களுடைய இரட்சகன் இருப்பு மட்டுமே நிலைத்திருக்கும், கண்ணியம் உடையவர் அல்லாஹ். 3:2 வசனம். அல்லாஹ் அவரை தவிர தெய்வமில்லை, ஜீவித்திருப்பவர், நிலைத்திருப்பவர். அவர் வசனம் 6, அவர்தான் கருப்பைகளில் தான் நாடியவாறு உங்களை வடிவமைக்கின்ற ஒருவர். அவருடன் வேறு தெய்வம் எதுவும் இல்லை, எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அல்லாஹ் தான் வந்து ஜீவித்திருப்பவர், இந்த உலகத்தையும் நிர்வகிப்பவர். அது அல்லாஹ் வந்து அந்த ஒரு கர்ப்பப்பை, ஒரு அன்னையின் கர்ப்பப்பையில உள்ளத வடிவமைக்கக்கூடியவராக அல்லாஹ் இருக்கிறான். அவருடைய தன்மையை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது சூரா 3:26-27.
கூறுவீராக. எங்கள் இறை ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் உடைமையாளரே, நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும் ஆட்சி அதிகாரத்தை நீர் வழங்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவரிடமிருந்தும் ஆட்சி அதிகாரத்தை நீர் நீக்கி விடுகின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும் கண்ணியத்தை நீர் வழங்குகின்றீர். மேலும் நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவரையும் இழிவுக்குள்ளாக்குகின்றீர். வாழ்வாதாரே உள்ளன. நீர் சர்வ சக்தி உடையவராக இருக்கின்றீர். நீர் இரவை பகலுக்குள் மேலும் இரவுக்குள் ஆழ்த்துகின்றீர். இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை நீர் வெளிப்படுத்துகின்றீர். மேலும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றை வெளிப்படுத்துகின்றீர். மேலும் நீர் தேர்ந்தெடுக்கின்ற எவருக்கும் அந்த ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கே உரிய உடமையாளர் இருக்காங்க. அவங்க அல்லாஹ் நாடு தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கறாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஆட்சிய கண்ணியத்தை கொடுக்கிறவனும் இழிவுக்குள்ளாக்குறதான் ஆக்குறாங்க அல்லாஹ். வாழ்வாதாரங்கள் அனைத்தும் இறைவன் கரத்திலே இருக்கு. இரவு பகல் எல்லாமே மாற்றப்படுகிற மகிமை இறைவன் ஒருவனுக்கு தான் இருக்குன்னு இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சுட்டுதான். இறைவன் பேரரசர், கண்ணியம் அளிப்பவர், இழிவு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்துல இருந்து. அடுத்தது சூரா 4 87வது வசனம். 87. அல்லாஹ் அவரை தவிர தெய்வம் இல்லை. உயிர்த்தெழுப்பப்படுகின்ற நாளில் உங்களை அவர் நிச்சயம் ஒன்று திரட்டுவார். தவிர்த்துவிட இயலாத அந்நாள் அல்லாஹ்வுடையதை விடவும் எவருடைய விவரிப்பு அதிகம் உண்மை நிறைந்தது. இறைவன் அல்லாஹ் தெய்வம் இல்ல. உயிரிழப்படுத நாள்ல அவர் மக்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டுவார். தவிர்த்து முடியாத அந்த நாள் அது அல்லாஹ்வுடையதை விட எவருடைய விவரிப்பு அதிகம் உண்மை நிறைந்தது. இதுல இருந்து நம்ம அல்லாஹ் ஏக இறைவன், உண்மையை உரைப்பவர்ங்கிறத இந்த வசனத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஆகையால் எங்களை மன்னிப்பீராக, மேலும் எங்கள் மீது பொழிவீராக. கருணை உடையவர் அனைவரும் நீரே மிக்க கருணையாளராக இருக்கின்றீர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாம். வலைக்கம் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பத்தின விஷயங்கள் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ரட்சகர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத. ஆனா இது எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு மரம், செடி, கொடிகள்ல இருந்து சூரியன், சந்திரன், மலக்குகள் அத்தனை பேருமே அவருக்கு கீழ்ப்படிந்தவங்களா இருக்காங்க, மனிதனையும் ஜின்களையும் தவிர. அல்லாஹ்வுடைய தன்மைகளை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு அவரை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு தொடர்ந்து அவரை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் அல்லாஹ் நம்மளை என்னைக்கும் ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜரீன் பேசுறீங்களாப்பா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம்ப்பா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, இறைஞ்சி பிரார்த்தித்தல் அப்படின்றத பத்தி பேச போறேன். அதுல ஒரு சில வசனங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியில நடந்த 2 இன்சிடென்ட் பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். முதல்ல சில வசனங்களை படிக்கிறேன். சூரா 11 வசனம் 90. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் உங்கள் இரட்சகரிடம் பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்ச வேண்டும், பின்னர் அவரிடம் வருந்த வேண்டும். என் இரட்சகர் மிக்க கருணையாளர், கனிவானவர். சூரா 40 வசனம் 60. உங்களுடைய இரட்சகர் கூறுகின்றார், என்னை இறைஞ்சுங்கள், மேலும் நான் உங்களுக்கு மறுமொழி அளிப்பேன். நிச்சயமாக என்னை வழிபடுவதற்கு மிகவும் ஆணவம் கொள்பவர்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்களாக எரி கிடங்கிற்குள் நுழைவார்கள். சூரா 110 வசனம் 3. நீர் உம்முடைய இரட்சகரை துதிக்கவும் புகழவும் வேண்டும், மேலும் பாவ மன்னிப்பிற்காக அவரை இறைஞ்சுவீராக, அவர்தான் மீட்பவர். இப்போ நான் என் ஃபேமிலில இருந்து ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்றேன். ஒரு 7 இல்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. அப்ப என் பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அதுல ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டான் அவன். அந்த ஸ்போர்ட்ஸ் பேர் ஷார்ட் புட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கழுத்துல பெரிய அயன் பால் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 2-3 சுத்தி தூக்கி போடுவாங்க. அந்த கேமுக்கு பேரு ஷார்ட் புட்டு. தமிழ்ல குண்டு எறிதல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடி 8th ஸ்டாண்டர்ட்ல அவன் 2nd பிரைஸ் வாங்கினான்.
அதனால 9th ஸ்டாண்டர்ட்லயும் அந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டான். அப்போ ஒரு நாள் மதியானம் வந்து 2ல இருந்து 2:30 மணி இருக்கும். அப்போ ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ரூம்ல இருந்து அந்த அந்த குண்டு அயன் பால் அப்படி சொல்லுவாங்க அது, அந்த குண்டை எடுத்துட்டு வந்தான், எடுத்துட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக. அப்ப அவன் கூட இன்னொரு ஃப்ரெண்டும் இருந்தான். அவன் வந்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, "ஏய், தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்காக தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னான். அதுக்கு என் பையனும் தூக்கி போட்டான். அப்போ வந்து அந்த பால் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த பையன் அந்த பாலை பார்த்தோன்னே பயந்து ஒதுங்கிட்டான். விளையாட்டா ஒதுங்கினான். அப்புறம் பார்த்தா பின்னாடி ஒரு பையன் இருந்தான், உட்காந்துருந்தான். அவனை பார்த்து இவங்க வந்து கவனிக்கல. அவன் மேல மண்டையில பட்டுருச்சு. அப்புறம் ரத்தம் வந்துச்சு. ரொம்ப இதுவாயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் பிடி சார் வந்து அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. என் பையன் வந்து எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பதறி அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாரு. ஏன்னா என் பையனோட ஸ்கூல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்தது கிடையாது. அதனால இவர் பயந்துட்டு என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்கு போயிட்டு அடிக்க போயிட்டாரு. அப்போ அவனோட முகத்துல வந்து ஒரு பயத்தை பார்த்தாரு. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அவனை பார்த்த உடனே இவருக்கும் மனசுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா, இது வரைக்கும் நம்ம அவனை அடிச்சது இல்ல, அதனால அவனுக்கு தெரியாம தான் நடந்திருக்கும், இது வேணும்னே பண்ணிருக்க மாட்டான், எப்பவுமே சண்டை போடுறவன் கிடையாது, நல்ல பையனாச்சே, இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான், வேணும்னே பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி ஆயிட்டு. அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுப்போ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு ஸ்கூல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பையன் யாரு அப்படின்னு விசாரிச்சா அவன் அப்பா வந்து கோஸ்ட் கார்டு, அந்த நேவி இருக்குல்ல, அந்த மாதிரி நேவி அங்க ஒர்க் பண்றாரு. என் பையன் படிச்சது வந்து கேவி ஸ்கூலு. அதுல வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்மள மாதிரி பிரைவேட் எம்ப்ளாயிஸ் குழந்தைங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த பிடி சார் தான் எங்களுக்கும் அந்த பையனோட ஃபேமிலிக்கும் மீடியேட்டர் மாதிரி. எது சொன்னாலும் அவங்க எது சொன்னாலும் எங்க கிட்ட சொல்றது, அந்த மாதிரி. இது வந்து மதியானம் 2:30 மணில இருந்து நடக்குது இந்த விஷயம். அந்த பையனோட ஃபேமிலிக்கும் டாக்டர் இப்படி சொன்னாரு, ஏதாவது சொன்னா எங்க கிட்ட சொல்றது, ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி எங்களை பயமுறுத்திட்டு இருந்தாரு. அப்ப நான் வந்து அந்த 2:30 மணிக்கு கால் வந்ததுல இருந்து அழுதுகிட்டு இருந்தேன். நான் அப்பத்துல இருந்து அழ ஆரம்பிச்சுதான், நிறுத்தவே இல்லை. அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கிட்டு இறைஞ்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வேற என்ன பயமுறுத்தி விட்டாரு, அல்லாஹ் கிட்ட நல்லா துவா கேளு, அந்த பையனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா, இப்பவே எனக்கு அழுக வருது சொல்லும் போதே. அப்போ அந்த டைம்ல எப்படி அழுதுருப்பேன் நானு. துவா கேளு, அந்த பையனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம பையன் மேல கேஸ் ஆயிடும், அப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் போட்டுருவாங்க, அப்புறம் பிள்ளையோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும் எனக்கு, அழுது 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 எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அல்லாஹ் கிட்ட துவா செய்யறேன், யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும், அந்த பிள்ளையோட உயிரை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு அழுது 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 துவா செஞ்சேன் நான். கடைசியா என் ஹஸ்பண்ட் எனக்கு ஈவினிங் 5:30 மணிக்கு தான் கால் பண்ணாரு. அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உள்காயம் இல்ல, ஸ்கேன் பண்ணி பார்த்து சொன்னாங்க. பிடி சார் தான் போன் பண்ணாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. நான், என் பையன், என் அம்மா எல்லாம் சேர்ந்து சஜிதா பண்ணி அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு நாங்க அந்த பையனை போய் பார்க்க போனோம். அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து அவன் வந்து எங்களை பார்த்த உடனே அவங்க அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும், அம்மா ஈசாக்கு ரொம்ப நல்ல பையன்மா, அவனை எதுவும் திட்டிடாதீங்கம்மா அப்படின்னு சொன்னதான் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த அந்த பையனோட அம்மா எங்க கிட்ட கடுமையாலாம் பேசல, நல்லபடியா விசாரிச்சு, நல்லபடியா எங்களை உபசரிச்சு, டீ பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து, நாங்க எல்லாருமே போயிருந்தோம். என்னோட அக்கா, எங்க மாமா, நானு, எங்க வீட்டுக்காரு, எங்க அம்மா, என் பையன், இத்தனை பேரும் போயிருந்தோம் மன்னிப்பு கேட்கறதுக்காக. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டோம், அந்த பையனோட எப்படி இருக்கான் அப்படின்னு விசாரிச்சோம். என் பையன் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பே இல்லைன்னு நாங்க நினைச்சோம். அல்லாஹ்வுடைய கருணையால என் பையன் ஸ்கூல் முடிச்சு, காலேஜ் முடிச்சு, இப்ப நல்ல கம்பெனில ஒர்க் பண்ணின்னு இருக்கான். எல்லாமே அல்லாஹ்வாலதான், அல்ஹம்துலில்லாஹ். சூரா 10 வசனம் 22.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்தான் கடல் மற்றும் கரையின் குறுக்கே உங்களை நகர்த்தும் ஒருவர். நீங்கள் கப்பலில் ஏறிக்கொள்கின்றீர்கள், மேலும் அவை மிதமான நல்ல காற்றில் இதமாக மிதந்து செல்கின்றன. பின்னர் அதிலே மகிழ்ந்திருக்கும் சமயம் உக்கிரமான காற்று வீசுகின்றது, மேலும் அலைகள் அவர்களை ஒவ்வொரு புறத்திலிருந்தும் சூழ்ந்து கொள்கின்றன. இந்த வேளையில்தான் அவர்கள் உண்மையோடு தங்கள் பிரார்த்தனைகளை அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக கடவுளை இறைஞ்சுகின்றனர். இந்த முறை மட்டும் எங்களை நீர் காப்பாற்றுவீரானால் என்றென்றும் நாங்கள் நன்றியுடன் இருப்போம். இந்த வசனத்துல சொல்லியிருக்கிற மாதிரியே ஒரு இன்சிடென்ட் எங்க ஃபேமிலியில நடந்தது. என்னோட அக்கா, அவங்க ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா, அண்ணன், இவங்க 5 பேரும் ஒரு தடவை பாம்பேக்கு போயிருந்தாங்க டூருக்கு. அப்போ அந்த கப்பல்ல ஏறி ஒரு தீவுக்கு போய் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க அவங்க சுத்தி பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் ரிட்டர்ன் கூட்டின்னு வந்து இந்த கரைக்கு விட்டுருவாங்க. அந்த மாதிரி போயிருந்தப்போ போகும்போது அழகா போயிட்டாங்க. இதுல சொன்ன மாதிரியே அழகான நல்ல காற்றில் இதமாக மிதந்து செல்கின்றன அப்படின்ற மாதிரியே கப்பல்ல அழகா ஏறி மகிழ்ந்து அவங்க போய் அந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க அந்த தீவுல. அப்புறம் சுத்தி பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ பயங்கரமான ஒரு மழை, அவ்வளோ காத்து, அப்படியே தண்ணி எல்லாம் உள்ள கப்பலுக்கு உள்ளெல்லாம் தெரிக்குதாம். பயந்துட்டாங்களாம் எல்லாரும். இவங்க 5 பேரு, மத்த ஒரு 10 பேர் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் 15 பேர் சேர்ந்து அப்படி பயந்து எல்லாரும் நடுங்கிட்டாங்களாம். ஓரத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் நடுவுல ஒன்னா சேர்ந்துட்டாங்களாம். அப்புறம் அண்ணன் தான் சொன்னாராம், யாரும் பயப்படாதீங்க, அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அல்-ஃபாத்திஹா எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப இதுவா இருந்தாங்க, பயந்துகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் அண்ணன் தைரியம் சொல்லி, பயப்படாதீங்க, நமக்கு ஒன்னும் ஆகாது, அல்லாஹ் இருக்காரு, அல்-ஃபாத்திஹா ஓதி துவா செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பலை ஓட்டுனவரு, இந்த கரைக்கு இப்போ போக வேண்டிய கரைக்கு நம்மளால போக முடியாது, நான் வேற வழியில உங்களை கொண்டு போய் இன்னொரு கரையில கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு கரைக்கு போய் ஒரு போட்ல இருந்து இன்னொரு போட்டு தாவி 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 அப்புறம் ஒரு இடத்துல இறங்கி நல்லபடியா சேஃபா இறங்குனாங்க. இது போல நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அதனால நம்ம பயப்படாம அல்லாஹ் கிட்ட இறைஞ்சி பிரார்த்தித்தோம்னா அல்லாஹ் அதற்கு பதிலளிச்சு நமக்கு ஏற்படுற கஷ்டங்கள்ல இருந்து நம்மள காப்பாத்திடுறாரு. அல்ஹம்துலில்லாஹ். அழுது இறைஞ்சி பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பா அதற்கான பலனை நாம எதிர்பார்க்கலாம். நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது சாதாரணமா பிரார்த்தனை பண்றதை விட அழுது பிரார்த்தனை பண்ணோம்னா ரொம்ப நிறைய பலன் கிடைக்குது. பல விஷயங்கள், கஷ்டங்கள் எல்லாமே வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் நம்ம இது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்க எல்லாம் மனசுல பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல, ஒரு கடைசி நேரத்துல நமக்கான ஒரு அந்த என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்துடுறாரு அல்லாஹ். ஒரு பண விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ்ல சேர்க்கணும், நம்ம டென்ஷன்லயே இருப்போம், என்ன நடக்குமோ, எந்த காலேஜ் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருப்போம். ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு கடைசியில கொடுத்துடுறாரு. அது வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், டைம் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. சலாம் அலைக்கும். இன்ஷாஅல்லாஹ் நீங்க நெக்ஸ்ட் வீக் கூட கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். இன்ஷாஅல்லாஹ். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அல்லாட்ட நம்ம இறைஞ்சி பிரார்த்திக்கிற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நம்மளுக்கு தரக்கூடியவங்களா இருக்காங்க. மனமுருகி நம்ம கடவுள்கிட்ட மட்டும் சார்ந்து கேட்கும் போது அந்த விஷயங்களை தொடர்ந்து கடவுள் நம்மளுக்கு நிவர்த்தித்து கொடுக்கக்கூடியவரா இருக்காருங்கிறத நம்மளை உணரவும் வைக்கிறாரு. நம்ம அந்த விழிப்போட அவர்கிட்ட தொடர்ந்து கேட்கக்கூடியவங்களா இன்ஷாஅல்லாஹ் எப்பொழுதுமே நம்மளை அவர் ஆக்கி அருள் பாலிக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு கடவுள் தந்த அனைத்து விஷயங்களுமே நல்ல ஒரு நினைவூட்டலா கடவுள் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதை கவனத்துல கொண்டு நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.